தெரியுதா பக்கலாம் இதுதான் நம்ம மியூசியம். அதுக்கப்புறம் க்ளோசிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஹனியில் டேஸ்ட் பண்ணலாம். உலகத்தில் 200 சம்திங் பீசஸ் இருக்குது. அதில் ஹனி சர்வ் பண்ணுறது பீஸ் 12 பீஸ் எவ்வளோ 5 பீஸ் பண்ணுறது ஹனி சர்வ் பண்ணுறது. இப்போ இவ்வளோ வாஸ் கொலவி நல்லது. கொலவியில் ஹனி சாப்பிடும், ஆனால் ஹனி சர்வ் பண்ணுறது. ஹனி சர்வ் பண்ணுறது எப்படி சரியான இருந்துக்கானா காரப்பொருட்கள் வரத்தனை கும்பல் அந்த மாதிரி லேயர் கூட இருக்கும். தமிழ் அதுக்கு தெரியும் நல்லா சொல்லுவோம். செகண்ட் ஒன் எப்படி மெல்லிஃப்ரா ஃபார்மிங் பீஸ். இப்போ நம்ம சொன்னேன் ஆல் ஓவர் இந்தியா கலெக்ஷன் மோனோஃப்ளோர் நிறைய ஹனி கலெக்ட் பண்ணுது. எல்லாம் இந்த மெல்லிஃப்ரா வச்சு பண்ணுறேன் இச்சாலே பிள்ளைலாம். தேர்ட் ஒன் டெட்ராகோனிலா எது பெருசா ஸ்மால் பீஸ் கொசு தேடி கொசு மாதிரி குட்டி குட்டி இருக்கு. ஸ்டிங்லெஸ் பீஸ் ஸ்டிங்லெஸ் நம்ம ஸ்டிங் பண்ணாது. கிடைக்கிற ஹனியோட குவான்டிட்டி பர் இயர்லேயே 250 கிராம். இந்த ஹனி நமக்கு எல்லா மெடிசின் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பேச்சு வராத குழந்தைக்கு வசம்பு தேயிலை சாப்பிட்றது யூஸ் பண்ணலாம். இம்யூனிட்டி பூஸ்டர் பண்ணலாம். வைரல் ஃபீவர் வராமல் இருக்கான்னு ஆஸ்பர் தான் கூட பெற்றாரு கிங் ஆஃப் பண்ணி சொல்லிட்டு. ஃபோர்த் ஒன் எபிஸ் டொர்சாட்டா டோப்போ பில்டிங் டோப்போ ப்ரோஃபைலா சிங்கிள் லேயர் இருக்கிற மாதிரி தெரியும். Wild bees are dangerous bees. One time 3 or 4 bees sting பண்ணு இருந்தது. ஹனியோட பெனிஃபிட் நம்ம எது சாப்பிட்டோம் டெவலப் ஆகிருக்கு. வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ரெண்டுக்கும் இந்த ஹனி யூஸ் பண்ணலாம். எப்படி இதில் டேஸ்ட் பண்ணுறோம் சொல்லிட்டா. இன்னொன்று லாஸ்ட் ஒன் எபிஸ் ஃப்ளோரியா கோயில் தேனி. கோயிலை பைப்பு வயலில் சின்ன கொடுத்து ஒரு ரேர் ஐட்டம்ஸ் ஆனால் கிடக்குன்னு ஹனி செம்ம டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி 5 பீஸ் மட்டும்தான் இந்தியாவில் ஹனி சேவ் பண்ணுது. இது தேனியோட ஃபேஸ் கட்டு டோட்டல் 5 கண்ணுகளுக்கு தேனி. 2 சில பெரிய 2 காம்போனைசஸ் இருக்கு. நெற்றியில 3 சிம்பிளைசஸ் இருக்கு. ये सिंबलाइज की இன்னொரு பேர் இருக்கு ஓசெலியசிஸ். இந்த மாதிரி 5 வைசஸ் இருக்கு. 5 வைசஸ்ல 1000 above lenses இருக்கு. தேனி கூட்டில 3 டைப் ஆஃப் பீசஸ் இருக்கும். குயின் பீ இருக்கும், ஃபீமேல் இருக்கும், மேல் இருக்கும். எல்லாத்துக்கும் டிஃபரண்ட் இருக்கு. ராணி பீ நல்ல யங் இருக்கும், நல்ல பெருசா இருக்கும். டபுள் சைஸா இருக்கும். ஃபீமேல்ல ஹெட் எல்லாம் ஸ்மால் ஆயிட்டு விங்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. மேல் பீல ஹெட் பெருசா இருக்கும். ஸ்லிம் பாடி ஒரே பாடி டபுள். reproducing capacity ராணிக்கு இருக்கு. per day 1000 to 2000 வரை eggs produce பண்ணும் per day. ആ എക്സ്ക്കെല്ലാം ഫീഡ് பண்ண പെറ്റ് ഇവർക്ക് இன்னொரு பேரு വർക്കർ பீஸ். தேனீக்கூடுல எல்லா ஜோபும் பண்ண பெட்டு. தேனீ கூடு கட்டுறது, கூடு க்ளீன் பண்ணுறது, ஃபுட்டு கலெக்ட் பண்ணுறது, டாக்டர்ஸ், நர்சஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ், சோல்ஜர்ஸ் நம்மள ஸ்டிக் பண்ணல எல்லாம் பெட்டு. மேபி நல்ல விதத்துல ஃப்ளை பண்ணுது. அதுக்கு இன்னொரு பேரு ட்ரான் பீஸ். ராணி தேனின்றது கேர்ள்னாலே ராணி தான். ஃபுல்லா ஒர்க்கர்ஸ் ஃபுல்லா மேல் தேனின்னு நினைச்சிட்டு இருக்கோம். 3 டைப் இருக்கு. அது அவரே டிஃபரண்ட் பண்ணது. அது ஒரு ஃபுட் நாங்க சொல்லுவோம். நேச்சுரல் ஹனீஸிന്റെ വേരിയേഷൻസ് 3 റീസൺ ಇದೆ. ഹണി ക്രിസ്റ്റലൈഡ് കട്ടിയാണ്. ഒന്ന് കുളിര് നല്ല ജാസ്തി ഇരുന്ന ഹണി ക്രിസ്റ്റലൈഡ്, ഗ്ലൂക്കോസ് ഫ്രക്ടോസ് കണ്ടന്റ് അധികമായിരുന്ന ഹണി ക്രിസ്റ്റലൈഡ്, ബി പോളൻ മകരന്തം പോളൻ മകരന്തം அந்த ஃப்ளோரோபண்ட் டிஃபரண்ட் நேச்சர்ல ஹனி ക്രിസ്റ്റലൈഡ്. அப்போ கிறிஸ்டல் ஃபார்மில் ஹனி நமக்கு அப்படியே சாப்பிடலாம். மெல்ட் தேனியில் வார்ம் வாட்டர் வைக்கணும், இல்லை சன் லைட் வச்சு ஹனி மெல்ட் தேன். இதெல்லாம் ஸ்டிங்லெஸ் கொசு தேனியோட ஹனி இயர்லி டிஃப்ரெண்ட். தேன் பழகுந்தோறும் ஹனியோட டார்க் எல்லாம் ஜாஸ்தி போகும். சில ஆளுகள் பிளாக் வரும்போது தேன் தூக்கி போடுறது போட வேண்டாம். புதிய தேன் பெஸ்ட் தேனி பல தேன் இப்போ வீரியம் கொடுது குணம் கொடுல அந்த தேனிக்கு மெடிசின் பர்பஸ் பெஸ்டான பல தேன். And bees different, flowers different, climate different, taste different, honey taste, benefits, colors எல்லாம் different ஆகும். இப்போ வேப்ப மரம் அதில் ஜாமுன் நெக்டர் பீஸ் கலெக்ட் பண்ணும்போது கஷ்டப்பட தெரியும். இம்லி பூக்கிறது சீசனில் பொடிப்பட தெரியும். பீஸஸ் இருந்தால் நெக்டார் கலெக்ட் பண்ண டென்ஸ்லாம் செய்யும். இதுதான் பீ வேக்ஸ் தேன் மில். பீஸுகளே அவரை பாடியில் வேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. அதுதான் ப்ரொடியூஸ் பண்ண மெழுகுதில்ல. அவர் பீ ஹைவ் தேனி கூட கெட்டது மெழுகுச்சாங்க. ப்ரப்போலிஷ் பீ வெவ்வேறு மேய்க்கினோட கூட ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கு வேக்ஸில் ஆட் பண்ணிட்டு நம்ம வேக்ஸில் ட்ரீ ஆயில், காக்கன்ச் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில், ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஃப்ரெண்டில் ப்ராடக்ட் மேய்க்கிறது பீ வேக்ஸ். இதுக்கு 4 கிலோ பிடிக்கல ஃபுட் வேக்ஸ் வித்து விட்டு யூஸ் பண்ணலாம். லிப்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் ஹோல் பாடி அப்ளை பண்ணலாம். அண்டர்ஆர்ம்ஸ் பிளாக் கலர்ஸ், அண்டர்ஐல பிளாக் கலர்ஸ், ஆஃப்டர் ஷேப் யூஸ் பண்ணலாம். பீ சோப்பிள் பண்ணலாம், கேண்டில்ஸ் பண்ணலாம். கார்பெண்டர்ஸ்ல டோர் ஹோல் ஃபில் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரூ எல்லாம் ஸ்மூத் ஆகி ஓடுறதுக்கு எல்லாத்தையும் மெழுகு யூஸ் பண்ணுங்க. They are scientist very Carl von Frisch from Austria 1970 ൽ Nobel Prize கிடைச்சிருக்கு. தியரி பீஸ் கம்யூனிகேஷன். നമ്മളെല്ലാം பேச்சிலோட നമ്മൾ கமெண்ட் பண்ணும்போது பீஸஸ் எல்லாம் டான்சிங்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஜோக் இருந்தாலும் பீஸ் டான்ஸ் ஒரு பீ ஒரு டான்ஸ் ஏன்னா இன்னொரு பீக்கு அது புரியும். அது என்ன ஜோக் நல்ல தேனும் கெட்ட தேனும் இவ்வளவு தூரம் போய் நல்ல தேனும் கூட கிளீன் பண்றதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டான்ஸே ஆகும். அப்போ அதுக்கு போய் இந்த ஜோக்ல டான்ஸ் ஆகுது. ஹைட் சார் நல்ல கம்மி
அப்போ அது போட்டால் நம்ம சேவ் பண்ணலாம். பீஸும் சேவ் பீஸ் நம்ம ஸ்டிங் பண்ண அந்த ஸ்டிங் உடஞ்சா நம்ம சேர்த்துக்கலாம். அவரோட ஸ்டிங் எல்லாம் அவரோட நர்வஸ் சிஸ்டமாக தெரிஞ்சிச்சு உடஞ்சா இறந்துடும். அப்போ 2 பேரும் சேவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்வீட் எல்லாம் போட்டு நம்ம ஹனி கலெக்ட் பண்ணி சொல்லணும். இது தெனி கொடுத்து கிடங்க ஒரு കുറച്ച് ப்ராடக்ட் ஹனி கிடக்கும். ബി പോളെന്തിനാ മധുരം ഫ്ലോറോ പൗഡർ 100 ഗ്രാമിൽ 28 ഗ്രാമും നാച്ചുറൽ പ്രോട്ടീൻ സൈഡ് എഫക്റ്റോ കൊളസ്ട്രോളോ ഇതൊന്നുമില്ലാത്ത വെജിറ്റബിൾ പ്രോട്ടീൻ. റോയൽ ജെല്ലി സാധാ ബീസിൽ ലൈഫ് ഉള്ള ബീബർ இந்த പോളൻ ഹണി വാട്ടർ 3 പ്രോഡക്റ്റ് സാപ്പിടാം. അപ്പോൾ റാണി ബീ സാപ്പിടുന്ന ഫുഡാണ് റോയൽ ജെല്ലി. റോയൽ ജെല്ലിയും കേട്ടാൽ പെൺ തേനുകളുടെ ഡെലിവറി ടൈം മുതൽ 21 ഡേയ്സ് വരെ അവരുടെ ത്രോട്ടിൽ ഹെഡിലെല്ലാം ബീസ് മിൽക്ക് എന്ന പ്രൊഡക്റ്റ് വന്നത്. തലച്ചോറിൽ നിന്ന് മെൽട്ടായ ഒരു ജെല്ലി அதெல்லாம் ராணிஷில் அவர் ஸ்டோர் பண்ணும். ராணி பீ இந்த ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடும். பெனிஃபிட் சாதா பீஸுக்கு 40 to 150 days மேக்ஸிமம் 5 months அவர் லைஃப். ஹனி கலெக்ட் பண்ணும்போது ஸ்மோக் பண்ணும். ஸ்மோக் பண்ணுற எல்லா பீயும் ஓடி போயிடும். குயின் பீ ஸ்மோக் எல்லாம் ஃபைட் பண்ணாலும் நமக்கு தேவையான அது ஸ்ட்ரென்த்தி சான்ஸ் இது சொன்ன per day 2000 வரை எக்ஸ் கொடுக்கும். அதுக்கும் காரணத்தை பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணுங்க. നമ്മുടെ இம்யூனிட்டி ஜாஸ்தி பண்ணுறதுக்கு நம்ம யங் ஆகும். 60-70 years வரைக்கும் யங் ஆகும். செலிப்ரேட்டில் சாப்பிட்டு வேல்டில் பெஸ்ட் ஃபுட்டு இந்த ராயல் ஜெல்லி ஆன்டி ஏஜிங் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி டியூமர் யூஸ் பண்ணும். சப்ளிமெண்ட் வேக்ஸ் அங்கேருந்து சொல்லித்தாங்க. ப்ரப்போலிஷ் மரத்தில் கர டஸ்ட்டுகளை வேக்ஸ் எல்லாம் வீசில் அதை சலையை வீடு மிக்ஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுவோம். எதுக்கு ஒரு ஹோலை வீணாக ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கும். இப்போ பாரப்பத்திலே பில்டிங்க்கு மேலே மரத்தினுக்கு மேலே சேர்த்து வச்சுக்கூட நமக்கு தெரியும். அந்த ஃபவுண்டேஷன் நமக்கு ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் எபிடாக்சி வீணா பீசஸ்னை கூட ஸ்டிங் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. எபிதெராபிஸ் இருக்கும். ஆனால் எல்லா பீஸும் முடியல. வெரி கோர்ஸ் மேலே பெட்டராக இருக்கும். நிறைய டாக்டர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஆனால் பிபி பேஷண்ட்டோ அலர்ஜி பேஷண்ட் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. டேஞ்சரஸ் ட்ரீட்மெண்ட் இதில் பழைய காலத்து ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனா அங்கே எங்களை பண்ணினவருக்கு இந்த ரூல் பிரகாரம் இதில் பண்ணக்கூடாது. மீன்ஸ் ஹனியில் வேஸ்ட் இருக்கும், வேக்ஸ் இருக்குது, தண்ணி இருக்கும். இதெல்லாம் இந்த டபுள் பாயிலிங்கோட நம்ம க்ளீன் பண்ண வச்சோம். சில ஃபார்மர்ஸில் இருக்குது டைரெக்டாக தேன் பாயில் பண்ணுறது. அப்படி பண்ணாது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியும். 60-70 டிகிரி தேன் சூடாயா தேனில் எல்லா ஔஷத குணங்கள்லாம் கெட்டு ஹனியில் என்ஜைம்ஸ் கெட்டுப்படும். ஹனி போய்ஸ் ரெண்டும் அப்படி பண்ணுவோம். நம்மள மேக்ஸிமம் 40-42 டிகிரி பாயில் பண்ணுவோம். அதுவும் டபுள் பாயில். இதுக்கு 2 லேயர் இருக்குது. அவுட்டர் லேயரும் இன்னர் லேயர். அவுட்டர் லேயரும் ஃபுல்லு தண்ணியை ஃபில் பண்ணும். இந்த தண்ணியை நம்ம ஸ்டீம் பண்ணும். அந்த சூடில் இன்னர் லேயரில் தேன் சூடும். இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டேர் இருக்குது. இது ஃபுல் டைம் சிட்டிங் கொண்டே இருக்குது. ரொட்டேட் பண்ணுற சூடு தேனி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி ஹனி எல்லாம் லூஸ் ஆகி ஹனியில் வேஸ்ட்டு வேக்ஸில் டோட்டல் வரும். ஹனிக்கு விஸ்கோசிட்டி ஜாஸ்தி எல்லா வேஸ்ட்டு வேக்ஸில் டோட்டலே வரும். மேனுவலாக எல்லாமே ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறமா செகண்ட் சேம்பர் ஷிஃப்டிங்கிற மைக்ரோ ஃபில்டர் அந்த ஃபில்டர் தாண்டி வர செகண்ட் சேம்பர் வேலை சில வேஸ்ட்டு வேக்ஸில் அந்த ஃபில்டர் சார்ஜ் பண்ணி செகண்ட் சேம்பரில் பியூர் ஹனி கலக்கணும். நெக்ஸ்ட் புனர்ஜஸ்ட்டு கூட ஏதாவது தேய்ச்சி சேல் பண்ணாங்க. வாட்டர் கனெக்ட் நமக்கு கிடைக்கிற ஹனிலெல்லாம் 25% தண்ணி இருக்குது. தண்ணி கண்டது ஜாஸ்தி இருந்தால் நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன் பம்பில் ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாம் டோஸ் பம்ப் பண்ணும். இதில் ஃபஸ்ட்டு ஹாட்டிங் டவுனில் ಈ ವ್ಯಾಕ್ಯೂಮ್ ಚೇಂಬರ್ಲೋಟ ಹನಿ ನಾವು ಡಬ್ಬಿ ಈ ಚೇಂಬರ್ ಫುಲ್ ಪ್ರೆಷರ್ ಹೈ ಪ್ರೆಷರ್ಲೋಟ ಹನಿ ಡೆಪಾಸಿಟ್ ಆಗುವ ಹನಿಲೆ ವಾಟರ್ ಕಂಟೆಂಟ್ பபிள்ஸ் அந்த பபிள்ஸ் எல்லாம் ஹை ப்ரெஷர் வேக்யூம் சக் பண்ணி செகண்ட் போயிட்டு வேப்பர் ஆகி வந்து அதுக்கு முன்னாடி குட்டி சேம்பர் இந்த 4th சேம்பர்லோட்ட பார்த்தீங்கன்னா ஹனிலே வாட்டர் கண்டென்ட் இந்த மாதிரி ಈ ಮಿಷನರಿಗೆ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ப்ராசஸிங் கெப்பாசிட்டி 300 kg 300 kg ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி 20 kg தண்ணி அணிந்து பிரிக்கணும். பார்க்கறதுக்கு நல்லா பச்சை ஸ்மெல் டேஸ்ட்டு சவர் போயிடுச்சுன்னா புளிப்புள்ள டேஸ்ட் இருக்கும். ಈ வாட்டர் கண்டென்ட் ஹனியில் எவ்வளோ கம்மி பண்ணணும் அவ்வளோ ஹனி லைஃப் ப்ராசஸ் லைஃப் லாங் ப்ராசஸ் லைஃப் கிடைக்கு ப்ராசஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டேஸ்ட் பண்ணி Sidr, you know jojoba.
அந்த நெக்லஸ் கலெக்ட் பண்ணுறது காஷ்மீர். சுக்ரோஸ் ரொம்ப கம்மி இருக்கும். இது டயபெட்டிக் இருந்தால் கூட டைரெக்டாக சாப்பிடலாம். ப்ரெக்னென்சி யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, சின்ன குழந்தைக்கு, பெரியவருக்கு, லிவர் ஸ்டொமக் அல்சர். வயநாடு ஃபாரஸ்ட் அது பேர் என்ன? சித்தர். வயநாடு ஃபாரஸ்ட் இங்கேருந்து கலெக்ட் பண்ண வைல்டு குழந்தைகளுக்கு மெமரி பூஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். 2 கிலோமீட்டர் நார்மல். அந்த ஹனியில் பூண்டு ஆடடு சரணாதிக்க சொன்னது நம்ம பாடியில் கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணதுக்கும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் பெட்டர் ஆகிடும். ஹரியானா பஞ்சாப் அந்த இடத்துல கலெக்ட் பண்ணது அது மட்டும் ஆடு பாக்கி எல்லாம் நேச்சுரல். இது வேரிக் கோஸ் வாதரோகா ஜாயிண்ட் பெயின் இது ட்ரைபல் ஹனி. இங்கே லோக்கல்ஸ் கலெக்ட் பண்ண ஹனி நார்மல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கரஞ்சி பூங்கமரம் பூங்கமரம் ஸ்ட்ரீட்டில் பெரிய தனம் இருக்குது. அந்த நெக்லஸ் இது பூங்கம் நெக்லஸ். இது ஸ்கின் அலர்ஜிஸ் இல்லை பெட்டர் பியூட்டி பார்லர் பியூட்டி மாஸ்கில் அப்ளை பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். அஜ்வைன் ஓமம் ஓமம் இது ராஜஸ்தானில் கலெக்ட் பண்ணுது. கேஸ் இஷ்யூஸ் டைஜஷன் கிளியர் பண்ணுறது இது யூஸ் பண்ணுவோம். அண்ட் பிளாக் வாஷ் மலை தேன் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணலாம். எப்படி வெயிட் லாஸுக்கு ஒரு சிதுரு சாப்பிடலாம். பெஸ்ட்டு சிதறு செகண்ட் மலை தேன். வெயிட் லாஸ்க்கு ஒரு கிளாஸ் எல்லாம் சுடு தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த ஹனி, ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர், ஒரு பிஞ்சு டர்மரிக் நல்ல நாட்டு மஞ்சள் பொடி பிஞ்சு போதும் மிக்ஸ் பண்ணணும். காலை ஒரு கிளாஸ் தண்ணி சாப்பிட்றதுக்கு மேலே சாப்பிடலாம். 1 hour எதுவுமே சாப்பிடலாம். கெயின் பண்ணுறதுக்கு மாட்டு பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி நைட்டில் ஆஃப் சாப்பிட கெயின் பண்ணலாம். லிச்சி பீகார் லிச்சி அவங்க லிச்சித்தையும் கலெக்ட் பண்ணுது. இந்தியாவில் கிடைக்கிறதுல ஸ்வீட்டஸ்ட் இது நல்லா ஸ்வீட் இருக்கும். நல்லா செல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி டெட் செல்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பெரிய பெரிய லிச்சி செம்ம ஸ்வீட். பி வேக்ஸ் காலை பித்த விடப்புக்கு லிப்ஸ் போட்டு ட்ரை ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இதுவும் அந்த ரேக்கில் இருக்குது. ஆனால் அப்ளை பண்ணலாம். சாம்பிள் இது ஆப்பிள் சைடர் வினிகர் சொன்னீங்களா? அது இருக்கா நமக்கு? இல்லைங்க ஸ்பூன் அதை டெஸ்ட் பண்ணி ஸ்மெல் பண்ணும். ஓகே ப்ராடக்ட் இல்லைங்க தான் லிப்ஸில் போடலாம். ட்ரை ஸ்கின் ஓல் போடி அப்ளை பண்ணலாம். ஃபுட் பேக்ஸ் இருக்குது. கண்ட்ரையில் பிளாக் எல்லாமே எல்லாம் ஒரே ப்ராடக்ட். ஒரே ப்ராடக்ட் ஸ்மெல்லும் மக்கள் நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் இங்கே பார்த்தது எக்ஸ்பிரிஷன் யூஸ்